ஹாய் எல்லாருக்கும் வணக்கம். இன்றைக்கி வந்து நம்ம சர்வீஸுக்கு ஒரு முக்கியமான ஒரு பொருள் தான் வாங்கியிருக்கோம் அமேசான்லேருந்து. அதை வாங்க அதை எப்படி அது என்ன பொருள், அது எதுக்கு யூஸ் ஆகுங்கிறதெல்லாம் ஃபுல்லாக பார்ப்போம். வாங்க அதை பிரித்து பார்ப்போம் என்னென்னு. அதே ஒன்று வேறு ஒன்றும் இல்லை, நம்ம தெர்மோஸ்டர்னு சொல்லிட்டு மல்டிமீட்டர் தான் அது. இது மல்டிமீட்டர்லேயே கொஞ்சம் நல்ல அட்வான்டேஜ் உள்ள மல்டிமீட்ரு. சாதா மல்டிமீட்டர் இல்லாமல் சும்மா 250 ரூபாயெலாம் இருக்கும் இல்லையா, அதுமாரி இல்லை அது. இது வந்து அமேசானில் தான் வாங்கினது. 759 ரூபா அது ஆஃபரில் வாங்கினது. இதில் எம்ஆர்பி பார்த்தீங்கன்னா 1499 ரூபா போட்டிருக்கு. இது நல்ல மல்டிமீட்டர் நல்லா யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இப்போ வெல்டிங் மிஷினாக சர்வீஸ் பண்ணுறோம் இல்லையா, அப்போ வந்து நான் டயோடு செக் பண்ணுறதுக்குலாம் அந்த மல்டிமீட்டர் நல்லா யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அது மல்டிமீட்டரை பாருங்கள் நீங்கள் என்ன தம்பி, இப்படியே தான் இருப்பீங்களா? பார்த்துட்டு இருக்கேன். மற்றபடி அக்சசரிஸ் எல்லாம் எல்லாமே காமனாக தான் இருக்கும். 2 ரெட் ஒயரு, பிளாக் ஒயரு, அப்புறம் வந்து AAA பேட்டரி ஒரு 3 கொடுத்துருக்காங்க. அது எக்ஸ்ட்ரா வரதா இல்லை அதுதான்? இல்லை, அதோட உள்ளதான். எக்ஸ்ட்ரா வர்றதில்ல, நம்ம தான் பிரித்து போடுற மாதிரி இருக்கும். அதை இப்போ அங்கே பேட்டரி ஃபஸ்ட்டு நம்ம இன்ஸ்டால் பண்ணிவிடுவோம். இல்லை ஸ்டாண்டு நம்ம நிற்க வைக்கிறதுக்கு ஸ்டாண்ட் இருக்கும், அதுக்கு பின்னாடி தான் பேட்டரி இருக்குது. பேட்டரி போடுற ஹோல்டரு இருக்குது. ஃபஸ்ட்டு இந்த ஸ்க்ரூவை கட்டிட்டு அதுக்கப்புறம் இந்த 3 பேட்டரியை போட்டுட்டு அதுக்கப்புறம் ஆன் பண்ணி பார்ப்போம். இவனுக்கு கூட இங்கே அமேசானில் கொடுக்குற பேட்டரியெல்லாம் சும்மா ஒரு 10 நாள் கூட வராது. இது நம்ம பார்த்து எவரடி இதுமாரி நல்லா பிராண்டடாக பார்த்து போட்டுக்கணும். அது ஏற்கனவே இப்படி ஒரு பேட்டரி வாங்கி தான் வந்து கரெக்டாக 1 வாரம் தான் இருந்துச்சு அந்த மல்டிமீட்டரில். அது வீணாக ஆகிடுச்சு. அதுமாரி அதில் நிறைய ஆப்ஷன் செக் பண்ண முடிய மாட்டேன்ட்டு அதுக்காக தான் வந்து இதை வாங்கினது. பவர் பத்தலையா? பேட்டரி அடிக்கடி லோவாகிடுது. இன்னொன்று இருக்குது, அந்த லோக்கலில் வந்து பார்த்தீங்கன்னாக்கா HW பேட்டரி போடுவோம்ல, 9 வோல்ட் பேட்டரி, அது போடுற மாதிரி இருந்தது. ஆனால் அதுவும் சரியாக இல்லை. ஒரு சில டயோடு செக் பண்ணும்போது நம்மளுக்கு அக்யூரன்சி இது ரொம்ப கம்மியாக இருந்துச்சு. இது அதனால தான் இந்த தெர்மோஸ்டர் நல்ல ரிவ்யூ இருக்குது. இதுக்கு இதில் டார்ச் சிம்பிள் போட்டிருக்கு. என்ன லைட் எரியுமா? பார்ப்போம். எரியும். ஆமாம், எரியுது லைட்டு. ஆனால் பவர் ரொம்பலாம் இருக்காது. சும்மா அந்த போர்டு சம்மந்தமாக கீழே குனிஞ்சு பார்க்குறேன் பார்த்தீங்களா, அப்போ அந்த டைமில் தெரியுது தான் லைட்டு. அப்புறம் டிஸ்பிளேல லைட் உண்டு. டிஸ்பிளே லைட் உண்டு. இந்த ப்ராடக்ட் வாங்குறதுக்கு முக்கிய காரணமே வந்து இந்த NCVங்கிற ஒரு ஆப்ஷனுக்காக தான் வாங்கினது. NCVனா வந்து பார்த்தீங்கன்னாக்கா நான் கண்டக்டிவ் வோல்டேஜ். இது இல்லாத இடத்துலலாம் இது பண்ணுமா? எதுனா வோல்டேஜ் இல்லாத இடத்துல சவுண்ட் போடுமா? இல்லை அதுக்காக கிடையாது. இப்போ நம்ம பண்ணுற பார்த்தியா, இப்போ அந்த ஒயரில் வந்து லைன் போயிட்டு இருந்ததுனாக்கா அதில் வந்து அந்த பியூம் சவுண்ட் வந்துகிட்டே இருக்கும். அதில் இப்போ லைனு அந்த கரண்ட் போல, அதாவது வோல்டேஜ் எத்தனை வோல்டேஜ் இருந்தாலும் பரவாயில்ல, கரண்ட் பாஸ் ஆகலைனாக்கா வந்து உனக்கு வந்து லைட் எரியாது. இப்போ பார்த்தீங்கன்னா இப்போ ஒயரை எடுத்து வந்துருக்குமா, சார்ஜ் சுவிட்ச் ஆன் பண்ணி வச்சுருக்கோம். இப்போ லைட் எரிஞ்சிட்டே இருக்கா, NCV சுவிட்ச் எரிஞ்சிட்டு இருக்கோம். இப்போ நான் நிப்பாட்டு எரியாது, போட்டோன்னா எரியும். அதுக்கு தான் இந்த NCV. நம்ம இப்போ இது நான் வாங்கினது இருக்குனாக்கா, இந்த இப்போ கேபிள் ஃபால்ட்லாம் வருதா, சும்மா எல்லா இடத்துலையும் பிடிச்சி மடக்கி பார்க்குறது ரொம்ப கடுப்பிடிக்கும். அது எவ்வளோ நேரம் 20 மீட்டர் ஒயரை வந்து நம்ம ஒரு எங்கேயாவது ஃபால்ட் இருந்தால் எங்கே நம்ம கண்டுபிடிக்க முடியும்? அதனால வந்து இப்போ அந்த ஒயரை பவர் சப்ளை கொடுத்துட்டு இதை பேசாமல் அப்படியே இந்த ஒயர் மேலே எடுத்துகிட்டு போயிட்டே இருந்தோனாக்கா நமக்கு வந்து எங்கே கட் ஆகிருக்குங்கிறத அக்யூரேட்டாக பார்த்துக்கலாம். அந்த இடத்த மட்டும் கட் பண்ணிக்கலாம். அந்த இடத்துல மட்டும் ஜாயின் பண்ணிக்கலாம். ஆமாம். இப்போ நம்ம ட்ரில்லிங் மிஷின் ஒயர் வந்து அடிக்கடி கட் ஆகும் இல்லையா, அப்போ அந்த இடத்துல போய் வந்து நான் எங்கேன்னு தேட முடியாமல் அப்படி கஷ்டப்படுவேன். கட் பண்ணி போட்டுட்ருப்பேன். அதுக்காக தான். மற்றபடி இது வேறு ஒன்றும் பர்பஸ்னால் பெருசாக இல்லை. அந்த டயோடு செக் பண்ணதெல்லாம் அந்த அக்யூரன்சி நிறைய கிடைக்கும்னு சொல்லியிருந்தாங்க. அந்த NCVக்காக தான் அந்த வாங்கினதே. இது இந்த ஒயர்லாம் அதுலேயே வந்துடுது. இது எல்லாத்தையுமே இருக்கிற மாதிரி தான். கொஞ்சம் இது பார்க்கவும் நல்லா இருந்தது. அப்புறம் ப்ளஸ் இருந்தாலும் NCV மற்ற NCV உள்ள மல்டிமீட்டர்லாம் பார்த்தீங்கன்னா 1800 ரூபாய்க்கு மேலே தான் இருந்தது. இதுதான் கம்மி. அதுமாரி இதை வாங்கிக்க வேண்டியதான். அதை